மாங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக யாருமே மீதி வைக்க மாட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுங்க. இதில் வந்து நம்ம மிளகாய் வந்து ஒரு 5-6 மிளகாவும் மாங்காவும் போட்டு அரைச்சிடுறதுனால காரம்லாம் நல்லா காரமும் புளிப்பும் சேர்ந்து நல்லா காரசாரமாக மாங்காய் சாதம் செம்மையாக இருக்குதுங்க. இதில் தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அதான் நான் போடுறேன், உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு இன்னொரு அடி அடிச்சுக்கோங்க. இதை அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாங்காய் சாதம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நான் முன்னாடி செய்கிறதும் ஈஸி தான். நம்ம வந்து துருவிட்டு அப்புறமா செய்வோம். அது வந்து அங்கங்கே லைட்டாக புளிப்பாக இருக்கும். இது வந்து நம்ம பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிடுறோம். அதில் பச்சை மிளகா கீரி போட்டு தாளிப்போம். இது வந்து அரைச்சிடுறோம். அதனால் இந்த மாங்காய் சாதம் சரி டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த மாங்காய் சாதம். இதை அரைச்சிட்டாலே அவ்வளோதாங்க வேலை. நம்ம இதில் எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் கடலை